அம்மா எப்படி இங்க வந்துச்சு? விஜயும் அவன் குழந்தையும் யார் கண்ணுல படக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அவங்களே இங்க வந்திருக்காங்க. இந்த அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியலையே. அவங்க பொண்ணோட இந்த ஊருக்கு வந்திருக்காங்கன்னா எந்த பொண்ணா இருக்கும்? ஒருவேளை காவேரியா இருந்தா நம்ம அவங்களுக்கு பயந்துதான் ஊரு காலி பண்ணிட்டு இங்க வந்தோம். இப்போ அவங்களும் இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்காங்கன்னா எதுக்காக இருக்கும்? ஒருவேளை குழந்தைய தேடி வந்திருப்பாங்களோ? எனக்கு தெரிஞ்சு அவங்க எதிர்ச்சியா தான் இங்க வந்திருக்கணும். ஒருவேளை குழந்தை தேடி வந்திருந்தா நம்ம வீட்டுக்கே நேரா வந்திருக்கலாமே. நீங்க 3 பேரும் இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அந்த அம்மா மாமாவையோ இல்ல விஜய பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகும் சொல்லு? இல்ல ஒருவேளை விஜயே அந்த அம்மாவையும் காவேரியும் பாத்துட்டா அப்புறம் என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் அவங்க என் பேத்திய பாக்கணும், குழந்தைய கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா எல்லாமே போச்சு. நாங்க இங்கே இருந்து அவங்க எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கங்கறத விசாரிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். என்னாச்சு, நீ சாப்பிடலையா? நான் உங்க கூட சேர்ந்து சாப்பிடுவா மிஸ்? சரி வா உட்காரு. மிச்சம் வைக்காம எல்லா சாப்பாடையும் பினிஷ் பண்ணணும் சரியா? மிஸ், நீங்க எங்க அப்பா சொல்ற கதையில வர குயின் மாதிரியே இருக்கீங்க. அந்த குயின் பாக்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி அழகா இருப்பாங்களாம். எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா நடந்துப்பாங்களாம். நீங்களும் என்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறீங்க. பார்க்கவும் அழகா இருக்கீங்க. உங்களை பாக்குறப்போ அந்த குயின் ஞாபகம் வருது. எங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே எங்க மிஸ் தான் பிடிக்கும். ஆனா அவங்களுக்கு என்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். உன் கிளாஸ் மிஸ் பேர் என்னமா? அவங்க பேர் எனக்கு தெரியலையே. நான் வேணா அந்த கிளாஸ் மிஸ் நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வரவா? நீங்களே ஒரு தடவை ஸ்கூலுக்கு வரப்போ அவங்கள பாருங்க.